ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாட்டை வந்து அடிச்சிடுவேன், போக தூரம் சும்மா டென்ஷன் பண்ணிட்டு. இன்னைக்கு சாட்டர்டே லஞ்ச் டைமும் வந்துருச்சு. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. வீடியோ எடுக்கும்போது வேணும்னே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. சரி, ஓகே, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சரி, என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸ்டார் விஜயில் குக்கு வித் கோமாளி போட்டிருந்தாங்க. அதில் நம்ம மாதமட்டி ரங்கராஜ் அண்ணாவோட இந்த இது பார்த்ததுமே அவர் ஃபேஸ் யார் என்ன சொன்னாலும் நம்ம காதலே வாங்கிக்கூடாது. நம்ம வந்து நம்ம வேலை வந்து நம்ம வந்து ஓகே. சரி, அவர் பார்த்ததுமே சரி ஏதாவது சிம்பிளாக செய்யணும், அதே டைம்லையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, அரிசி பருப்பு சாதம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் சும்மா இந்த டைமில் கிச்சன்லேயே போய் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல. ஸோ சிம்பிளாக இருக்கணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு இவ்வளோவும் இருக்கணும். ஆனால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு, நான் எப்பயும் நார்மலாக செய்வேன். அதை இல்லாமல் வேறு மாதிரி செய்யலாம். இந்த குக்கு வித் கோமாளின்னு பேசின உடனே குக்கு நான் இங்கே இருக்கேன், கோமாளின்னு தான் எடுப்பீங்க பாருங்க. கோமாளி பின்னாடி இருக்கு. காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு வச்சு. இன்னும் சமைக்கல, இனிமேல் சமைக்கணும். அதுக்குள்ளேயும் வந்து பாருங்க எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காரு, டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இப்படியெல்லாம் பண்ண உங்களுக்கு சமைக்க விட்டுருவா. அப்புறம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்புறம் சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி அரிசி பருப்பு சாதமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரோட சேனலில் போய் பார்த்தேன். காட் கிரேஸ் அவரோட சேனலில் வீடியோ போட்டிருந்தாரு. சரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோனாவே சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைமில் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக சுத்த முடியும். நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு ரெடியாக இருக்கணும். ஓகே, சரி, ஓகே. அப்புறம் சரி செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதையும் பார்த்துட்டு நான் எப்படி செய்யறது. ஆனால் அந்த நம்ம எப்பயுமே நார்மலாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்து. நார்மலாக செஞ்சாலே சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக வேறு செய்ய நீ வேண்டாம். நார்மலாகவே செய்ய, சாப்பிட்டு பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இல்லை மாதப்பட்டி ரங்கராஜன் நான் எப்படி பண்ணியிருக்காரோ அது மாதிரி தான் பண்ண போகிறேன். அவர் கலர் அடிச்சு போகிறா அவரா? ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. அவர் பார்க்க மாட்டாரு. அவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணி சொன்னீங்க? கரெக்டாக நான் சுத்த போகிறோம். அவர் அதை சுற்றி இருக்காரான்னு கேட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படியா? சரி, அவங்க ஒரு ஹீரோ. அவர் பண்ண மாட்டாரா என்ன? சரி, ஓகே. அவர் நடிச்ச மூவி பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலையே, காட்டாத பார்க்க படம் பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த படம். நான் 4 டைம் மேலே பார்த்துட்டேன். 4 டைம் பார்த்தியா? ஆமாம், டிவிலேயே போட்டாங்க. டிவியில் பார்த்து பண்ணீங்க? 4 டைம் போட்டாங்க, நல்லா இருக்கும் இந்த படம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு பொரியணும். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகா வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டேன் நான், ஏன்னா காரம் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதால. அடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு எண்ணெயிலேயே வந்து மஞ்சள் போடணுங்க. அப்போ தான் வந்து நல்லா கலர் கொடுக்கும். கம்மியாக போட்டாலுமே எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க போடணும். தயவுசெய்து பெரிய வெங்காயம் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டேஸ்ட்டு கொடுக்குறது சின்ன வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் மேலே தோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, கரிஞ்ச மாதிரி ஆகிடும், தீஞ்சு போயிடும். பொன்னிறமாக வரணும். அதுக்கடுத்து தக்காளி போடணும். அது எங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணுவோம்ல, நீளமாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணாமல் குண்டு குண்டாக கட் பண்ணிக்குவோங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து மாதமட்டி ரங்கராஜன் சொன்ன டிப்ஸு. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதால கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணணும். ஆனால் பச்சை மிளகா எங்களுக்கு சேராது, அதனால பச்சை மிளகா போடலை. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஸோ இந்த தக்காளியில் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் வதக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது
அதாவது அந்த அரிசி பருப்பு சாதம் பார்க்கும்போது அவங்க சேனலில் பார்க்கும்போது அவர் சொன்னார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இந்த சாதம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான் வந்து 3-4 தடவை சாப்பிடுவேன். அதாவது ஒரு வயலில் ஒரு தடவை, அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு தடவை, நிறைய விஷயம் சொன்னார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி அம்மா. குக்கு வித் கோமாளியில் ஜட்ஜாக வந்ததுக்கப்புறமா தான் அவரை வந்து இந்தளவுக்கு எனக்கு தெரியும். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசியும் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசி எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அரிசியும் போட்டுருங்க. அரிசி போட்டு குக்கரை மூடிடுங்க. பாருங்கள், குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து நம்ம என்ன சைடிஷ் வச்சுக்கலான்னா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் டச் என்னென்னா, குறுமிளகு இருக்கு இல்லையா, குறுமிளகு போட்டுக்குவாங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ரைஸ் குவான்டிட்டி போடுறோமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடித்து வச்சது நம்ம ஃப்ரை பண்ணுறப்பையும் ஒரு சிலர் போடுவாங்க. ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட்லாம் இது தான் பாருங்கள். மெயினே இது தாங்க, தேங்காய் துருவலை போட்டுட்டு பாருங்கள், நிறையா வந்து போட்டிருக்கேன் நான். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோழி எங்க? என்ன கோழி? திருவணிய கோழி கழுத்து திருவி போட்டியா இல்லை போட்டியான்னு கேட்குறேன். தேங்காய் துருவல்னு சொன்னேன் நான். பூண்டு இஞ்சிலாம் மட்டும் இடிக்கிறேன் எண்ணெய் இடிச்சிட்டு இருந்தேன். எண்ணெயெல்லாம் இடிக்கல, அப்படி ஊற்ற தான் செஞ்சேன் நான். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணோன்னா அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபைனல் டச் இதுதான் வந்து மெயின் ஃபைனல் டச்சு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுனாங்க மாதம்பட்டி ரங்கராஜனா. ஆனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் சாப்பிட மாட்டோம், அதனால் நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, வேணான்றவங்க நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல்லாக தான் இருந்தது. நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சாப்பாடு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. கிளற அந்த ஸ்மெல்லு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த பூண்டு இடித்து வச்சோம் இல்லையா, இடித்து போட்ட பூண்டு, குறுமிளகு, அப்புறம் இந்த தேங்காய் பூ துருவல், இதெல்லாமே மிக்ஸ் பண்ணும்போதே அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பத்தாமல் நம்ம நெய் வேறு ஊற்றணும், இன்னும் செம்மையாக இருந்தது. பாருங்கள், கிளறும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கலர் பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள். காரணம் வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து மஞ்சள் தூள் போட்டது தான் காரணம். சாப்பாடை கிளறும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதில் தேங்காய் தாங்க. ரைஸ் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை அதையை தூவி விட்டு அப்படியே அதையும் ஒரு கிளறிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க, அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். என்னம்மா எப்படி இருக்கு? இது ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. இது அவர் வந்து எப்படி சாப்பிடுவாருன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதெல்லாம் செய்யலை, வேணாம் அப்படின்னு விட்டாச்சு, சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணி ஆயிலே ஃப்ரை பண்ணுவாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, தண்ணி தெரிச்சு தான் விடுவாங்க. ஸோ அப்படி பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அரிசி பருப்பு ஐயோ, அரிசி பருப்பு தான் என்ன நீங்கள் காமெடி பண்ணிட்டே இருக்கீங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா மாதம்பட்டி ரங்கராஜனா இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சாங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாமே ஃப்ரை பண்ணி பண்ண வதக்கி கொடுப்பாங்களாம்மா. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் மட்டும் போட்டு, சாம்பார் தூள், எண்ணெய், கடுகு, அவ்வளோதான், கருவேப்பிலை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நாங்கள் சாப்பிட முடியாதுன்னு செய்யலை. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக செய்கிறோம் நாங்கள். இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கோன்னா, முட்டை, தயிர், ஊறுகாய்,
இதோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வர சொல்ல நான் ஆட் பண்ணிட்டேன். சத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருந்துச்சு இல்லையா? ஊறுகாயோட கொஞ்சம் தயிர் சாப்பிட மாட்டேன், தயிர் வச்சுக்கல. முட்டையோட கொஞ்சம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிடவே, அல்டிமேட். இதே மாதம்படி ரங்கராஜனோட கையால் சமைச்சு சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமான்றது தெரியாது. ஏதோ அவர் சொன்ன ரெசிபி வச்சு அப்படியே செஞ்சுருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனாலும் உனக்கு ஆசை ரொம்ப, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கையால சமைச்சு கண்டிப்பா ஒரு நாள் சாப்பாடு போடுவார் பாருங்க. நீ சாப்பிடணும்னு உனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பா பாருங்க நடக்கும். நடக்காம ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. பக்கத்துல இருக்காரு, சோறு கிடைச்சிருச்சு இல்ல, சாப்பிடு. அதெல்லாம் சாப்பிடு சாப்பிடு. நிஜமாவே நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே தான் நானும் சொல்கிறேன். சரி, ஓகே. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றேன், பசிக்குது.